ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைமில் வந்து இந்த தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னென்னா, சில விஷயங்கள் வந்து தங்க நகை வாங்குகிறோம், வெள்ளி நகை வாங்குகிறோம். பட் ஆனால் கரெக்டான காசில் நம்ம காசு கரெக்டான விதத்தில் தான் போயிட்டு வாங்குகிறோமா அப்படின்னு கேட்டால் 100ல் ஒரு 40-50% பீப்புள் தான் வந்துட்டு கரெக்டாக அதை பேசி வாங்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு போயிட்டு நம்ம காசை நம்ம லூஸ் பண்ணிடுறோமோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறையா புரியுது சில விஷயங்கள் வந்துட்டு ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்காத இடத்துல நம்ம சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துடுறோம். பட் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்து பின்னாடி தான் புரியுது இல்லையா? இது ரீசெண்டாக நான் புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கடையில் நகைக்காகட்டும் வெள்ளிக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்யூரேட்டாக ரூபா கூட விடாமல் காசு நம்மக்கிட்ட வாங்கிட்டு தான் விட்றாங்க. பட் ஆனால் ரிட்டன் நம்ம கொடுக்கும்போது அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ வெள்ளி நகை எடுத்துக்கோங்களேன், வெள்ளி காயின் இது வந்து நான் 10 ரவுண்ட் காயின் 100 கிராம் 10 கிராம் காயின் வந்துட்டு 2023 வாங்கினது. இந்த கிராம் காயின் இந்த 10 கிராம் வந்துட்டு 2025 வாங்கினது. ரெண்டுக்கும் கலர் ஷீட் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு இப்போ 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள். அந்த பொருளை வந்து நம்ம 50 கிராம் மொத்தமாக கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஒரு 10 கிராமாக சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில காயின்ஸ் நம்ம சேர்த்து வைப்போம். அந்த காயின்ஸை வந்து இப்போ நான் 50 கிராம் சேர்த்ததுக்கப்புறமா கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த காயினை கொண்டு போய் நான் வாங்கும்போது ஒரு மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த காயினுக்கு உண்டான விலை அன்னைக்கு ரேட் என்னவோ அதை அவங்க வாங்கணுமா இல்லையா? ஆனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு அப்படியே தான் வாங்குறாங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. பட் ஆனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 5% வந்து லெஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டால் அது பியூராக இருக்குமான்னு தெரியாது, இந்த வெள்ளி வந்து எவ்வளோ அந்த கரெக்டு வெயிட் வருமானு தெரியாது, நிறைய காரணம் சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு காரணத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா 10 கிராம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம நம்பி வாங்கிட்டு வரோம். அதுவே இருக்குமா இருக்காதா, கரெக்டாக இருக்குமா, உள்ளே வந்து கரெக்டான வெள்ளி தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் 5% வந்து லெஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம்? இது பகல் கொள்ளையாக இருக்கு இல்லையா? மக்கள் அப்புறம் எப்படி நம்பி வாங்குறது? இதில் வந்து உங்களுக்கு தானே இப்போ லாபம், நகை கடைக்காரங்களுக்கு தான் லாபம். எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? நாங்கள் வாங்கும்போது ஒரு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கும்போதுமே எங்களுக்கு அந்த 5% லெஸ் பண்ணி தான் வாங்குறீங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நட்டம்தான் ஆகுது. இதை வந்து மக்கள் நம்ம கேட்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்குறதே கிடையாது. ஏன் என்ன எதுக்குன்னு கேட்குறதே கிடையாது. அதாவது காய்கறி மார்க்கெட்டில் போய் 10 ரூபா 20 ரூபாய்க்கு பேரம் பேசுகிற நம்ம பெரிய பெரிய நகைக்கடையில் போயிட்டு நம்ம ஐயோ 100 ரூபா குறைக்க சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, கேவலமாக நினச்சிக்குவாங்களோ, அப்படி நினச்சிக்குவாங்களோ, குறைக்க மாட்டாங்களோ, சரி குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஐயோ பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் வந்துடுதா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை நானும் அப்படி இருந்த நாட்கள் உண்டு. இப்போ வரைக்குமே சீரியஸாக அப்படி இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கேன். மேபி பக்குவமாக இல்லை வயசு ஆக ஆக அனுபவம் வருதா என்னன்னு தெரியல. பட்டு சத்தியமாக அப்படி பண்ணாதீங்க. நகைக்கடையாகட்டும், காய்கறி கடையாகட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம சம்பாரித்து ₹1 சம்பாரித்து தான் காசு கொடுக்குறோம். ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். எங்கேயுமே எந்த இடத்துலையும் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறதுல தப்பே கிடையாது. அவங்க ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கும்போது பியூரிட்டி செக் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இவ்வளோ இடம் இருக்கான்னு சொல்லி போட்டு பார்த்து அக்யூரேட்டாக வாங்கும்போது நம்மளும் காசு கொடுத்து தானே அவங்கக்கிட்ட வாங்குகிறோம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இப்போதைக்கு. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய வெள்ளி பொருளை கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு வெள்ளி பொருள் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் பொண்ணோட கொலுசு 80 கிராம் இருக்குது. அதை நான் புது கொலுசு வாங்க போகிறேன், அந்து போச்சுன்னு சொல்லிட்டு புது கொலுசு வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அந்த கொலுசை போடும்போது 35% வந்து கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற கிராமுக்கு தான் வந்து நமக்கு அமௌண்ட் போட்டு தராங்க. புது நகை வாங்கும்போது நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு வர போகிறோம். இப்போ 80 கிராம் இருக்கிற கொலுசுக்கு 35% வந்து நீங்கள்
கழிக்கிறீங்க அப்படின்னா அரௌண்ட் 20 கிராம் அது கண்டிப்பாக போயிடும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். எதுக்கு இப்படி கழிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். கேட்டால் 1008 பதில் சொல்கிறாங்க. பட் அதை நம்மளால் ஒத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது சீரியஸாகவே. 35% போது இப்போ 20 கிராம் நமக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ரேட்டுக்கு 20 கிராம்னா எங்கேயோ போயிடுது. அந்த விலைக்கு நம்ம இன்னொரு கொலுசே சின்னதாக வாங்கிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் நகைக்கடைக்காரங்க கொள்ளையடிக்கிறாங்களா, இல்லை நம்ம ஏமாறுறோமா, இல்லை நம்ம கொஸ்டின் கேட்குறது இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.